இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது ஆப்வியஸா மணி சாரோட அவரோட யூஷுவல் பேட்டர்னே கிடையாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கமல் சாருக்கு நான் கிளாப் அடிச்சேன். ஆக்ஷன் சொல்லி அவர் நடிக்கும் போது நம்ம இப்படி உட்காந்து அவர் இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது அவர் கண்ணு வந்து இப்படி கொஞ்சம் வைட் ஓப்பன் ஆகிடும். அது இப்படி அவர் பண்ணுறான்னு தெரியல. அண்ட் இந்த இடம் வந்து அவர் நடிக்கிறார். இப்போ நாசர் சார் வந்து காலை சுடும்போது அவர் தான் உண்மையிலேயே விழுந்தார். டூப்லாம் பண்ணல. அவருக்கு என்ன வயசாகுது, சிம்பு சார் கூப்பிடலாம் அப்படின்பாங்க. அவர் செட்டுக்குள்ளே வந்தார், எல்லாருமே ஒரு ஹாப்பி ஆகிடும். ஒரு பயங்கரமான ஒரு ஆரா ஸ்ட்ரைக் பண்ணுவார். மணி சார் வந்து ஒரு சீன் சொல்லுவார், ஃபுல்லாக கேட்பார், ஓகே ஆக்ஷன் அவர் ஒன்று ஒரு பிஹேவியர் இங்கேருந்து வந்துடும். மணி சார் கிட்ட ஜான்ரா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? லவ்ல கிங் ஆஃப் ரொமான்ஸ். சிக்கவே முடியாது. கிங் ஆஃப் ரொமான்ஸ். த்ரிஷா மேம் என்ன வேணும் உனக்கு, என்ன கொடுத்தாலும் வாங்கி போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அது. ஏன்னா அவங்களுக்கே நிறைய பேர் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட். அது எல்லாருக்குமே கொஞ்சம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க முத்தமலை சாங். இந்த மொத்த சாங் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. ஆனால் வச்சா வந்து அந்த சீன்ல ஒரு பிஜிஎம் ஸ்மூதா ஒன்று வரும். அவர் சீன்ல 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்மூதா ரஹ்மான் சார் பின்னாடி ஒன்று போடுவார். அது இப்படி அது பண்றாங்கன்னே அது ரஹ்மான் சாருக்கு பாட்டு இந்த மாதிரி படத்துல இவ்வளவுதான் வரும். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய், நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா தக் லைஃப் படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் ஆக்டர் ஆதித்யா கிருஷ்ணன் பிரதர் கூட இருக்குது. வணக்கம் பிரதர். மணி சாரோட படத்துல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதுவும் உலகநாயகன் எஸ்டிஆர் இவங்க கூட நடித்தது ஒரு ஹாப்பியாக இருந்தாலும், சார் கூட நீங்கள் பொன்னியின் செல்வன்லேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ அசோசியேட் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ எப்படி உங்ககிட்ட கேட்டாங்க நடிக்கிறியா, இந்த சீன் நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும்ல? அது எப்படின்னா, இப்போது ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து சார் வந்து ஆல்ரெடி என் ரோலுக்கு யாரோ லாக் ஆயிருந்தாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து சாருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. சடனாக என்னை கூப்பிட்டு நீ பண்றியாடா அப்படின்னாரு. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஐயோ நானா, மணி சார் கேட்குறாரா, நான் நடிக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சேன். லைக் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக சொன்னது. ஓகே ஓகே. ஸோ அதனால் அது அப்படியே ஆரம்பிச்சு அப்புறம் லுக் டெஸ்ட் பண்ணாங்க. லுக் டெஸ்ட் பண்ணி அப்படியே ஓகே அப்படி பண்ணது. அவர் ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு நாவல் மாதிரி, நம்ம என்ன சொல்றது, ஒரு புக் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக மணி சாரோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த ஃப்ரேமை வடிவமைச்சது அப்பா ரவிகே சந்திரன் சார் தான் இல்லையா? ஏன்னா சாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க, மருதநாயகம் படத்தில் அந்த ஷூட்காக லொக்கேஷன் பார்க்க போகும்போது நீங்கள் அப்போ தான் பிறந்தீங்களாமா? எனக்கே அங்கே ஷாக்கு. அப்படியா? நான் ஆடியோ லான்ச்சில் நான் உட்காந்துட்டுறேன், ஓரமாக உட்காந்துட்டேன் ஏடிஎஸோட. ஓகே பார்த்தோன்னா அப்பா வந்து இப்படி சொல்லும்போது எனக்கே அது ஷாக் தான். ஓ ரியலி அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியல. ஆக்சுவலா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஓகே. இந்த டைம்ல தான் நான் பிறந்தேன்னு வந்து எனக்கே அப்போதான் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ வாவ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் தான். உங்களுக்கு பர்சனலாக மணி சார் கிட்ட பிடிச்ச ஜான்ரா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேங்ஸ்டரா, தளபதி, நாயகன், இப்போ தக் லைஃப் மாதிரியான கேங்ஸ்டர் ஃபிலிமா, இல்லைனா மௌனராகம், ஓகே கண்மணி, காற்று வெளியிடை மாதிரியான ஒரு லவ் ஜான்ராவா, இல்லை ஆயுத எழுத்து மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கரெக்டட் மூவியா? நீங்க லவ்ல சிக்கவே முடியாது. கிங் ஆஃப் ரொமான்ஸ். லைக் எவ்ரி சீன், அதாவது அந்த சீன்ல ஒரு பிஜிஎம் அப்படி ஸ்மூதா ஒன்று வரும். அவர் சீன்ல 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்மூதாக ரஹ்மான் சார் பின்னாடி ஒன்று போடுவார். அது இப்படி அது பண்ணுறாங்கன்னே அது ஆக்சுவலாக தெரியாது. பட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு see how they work. when ரஹ்மான் சார் அண்ட் மணி சார் சிட் அண்ட் அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க எப்படி ஒரு சீனை பற்றி பேசும்போது எப்படி ரஹ்மான் சார் உடனே அதை கம்போஸ் பண்ணிடுவார். இன்ஸ்டண்ட்டாக பண்ணி அது நம்ம இங்கே கீழே தான் உட்காந்துட்டுப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட கம்போசிங் இடத்துல போனீங்கன்னா வந்து கோல் மாதிரி இருக்கும் எனக்கு. இட்ஸ் அ பிளெஸிங் பிகாஸ் when you go there and when you come outல நம்மளுக்கு கோல் போனால் எப்படி ஒரு ரிலீஃப், பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதே தான் இருக்கும் ரஹ்மான் சாரோட இதெல்லாம். பயங்கரமான ஒரு ஆரா அண்ட் யூ வில் see the legends working together. லைக் சும்மா உட்காந்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். அது அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனாக்கா அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்கும். அந்த சிங்க் தான் மேட்ரு. அதுதான் வந்து எல்லார் டீம்மேட்ஸ்னா என்ன, எல்லாரும் சிங்காக இருக்கணும்ல. இப்போ அவர் யோசிக்கிற விஷயங்கள் இவரும் யோசிக்கணும், இவர் யோசிக்கிற விஷயங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டர் யோசிக்கணும், சினிமாட்டோகிராஃபி யோசிக்கணும், இல்லை ஒரு ஆக்டர் யோசிக்கணும்.
அதுதான் விஷயம். அந்த அந்த லெஜெண்ட்ஸ் உங்களோட பாட்டு ஜிங்கிஜா அந்த பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட தான், உங்களுக்கும் சஞ்சாலாவுக்கும் நடக்கிற மேரேஜோட பாட்டு தான். உங்களுக்கு உங்களோட பாட்டோட டிஸ்கஷன் பார்க்கும்போது அப்பா நமக்கு தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இல்ல அந்த டைம் நான் இல்ல. ஓகே, ஐ டோன்ட் கோ தேர். பட் அந்த பாட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு அதை பத்தி தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது. கமல் சார் டான்ஸ் ஆடுறாங்க, சிம்பு சார் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கோம் அவங்க பார்த்து அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் கற்றுக்கணும் இல்லையா. அப்போது வந்து அவங்க நம்ம முன்னாடி சார் கிட்ட ஒருத்தன் கேட்டு கோரியோகிராஃபர் முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடுறது, லைக் அவங்க ரிஹர்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம சும்மா நிற்கலாங்க, நம்ம நடிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம சும்மா ஓரமாக கூட நின்றுனாக்கா நான் மொட்டை மாடி இருந்தால் கூட நான் பார்த்துருப்பேன். அது இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது வந்து இட்ஸ் ஆப்வியஸாக ஒரு பயங்கரமான மூமெண்ட் தான். வாழ்க்கையிலேயே ஒரு பயங்கரமான மூமெண்ட் எனக்கு. தக் லைஃபோட நம்ம அந்த ப்ரோமோ டைட்டில் ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்க. கமல் சார் ரிவர்ஸ்ல பேசி அந்த இது அங்கிருந்து வரலாம். அது அந்த டைம்ல நீங்க அங்க இருந்திருப்பீங்க இல்லையா? அது அந்த மேக்கிங் ப்ராசஸ் அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சு. அது என்ன பண்ண போறாங்க மணி சார் கமல் சார்ங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அது சொல்லுங்க பிரதர். ஸோ அது எப்படின்னா ஆக்சுவலாக எங்க கிட்ட ஒரு 3 ஐடியா இருந்துச்சு. எப்படி இந்த டைட்டில ரிவீல் பண்ணா 3 ஐடியா வந்துச்சு. கடைசியில் இந்த ஐடியா லாக் ஆச்சு. அண்ட் பேசிக்கா அந்த லொகேஷன் தான் பெரிய விஷயமா எனக்கு கிடைச்சது. ஆமா, அந்த லொகேஷன் கிடைக்கிறதே ஒரு பயங்கரமான வேலையா இருந்துச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க போய் அப்போ நாங்களா டீமா ஸ்கவுட் பண்ணோம். லைக் அங்க போனதுக்கு அப்புறம் டீமா போயிட்டு அந்த ரெக்கிக்கு போய் பார்க்கும்போது அங்க அந்த ரெக்கி தான் மணி சாரோட மெயின் பிளான். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாரோட எல்லா ரெக்கீஸும் வந்து ரொம்ப வியந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒரு சீன் பார்த்துட்டே இருப்போம், நம்ம மைண்டுள்ள ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் அவர்கிட்ட நம்ம கேட்போம், சார் இப்போ இந்த சீனை வந்து எந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைக்கா இந்த சீனை வந்து அவுட்டோரில் பார்க்குறீங்க, இன்டோரில் பார்க்குறீங்க, இந்த லைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது வந்து இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது ஆப்வியஸாக மணி சாரோட டிஃப்ரென்ஸ் கூலாக இருக்கும். அவரோட யூஷுவல் பேட்டர்னே கிடையாது அது. ஸோ ஒரு 5 டெத் வந்து நோக்கி வராங்க சக்திவேல் கிட்ட வரும்போது, அப்புறம் அவர் வாய்ஸ் அதுலயே ஒரு கதை சொல்லுவார், ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதுல ஒரு ஸ்டோரி சொல்லணும். அது 5 பேருக்கு வந்து சும்மா ரவுடிங் இல்லை, அவங்க யாரு, அவங்க எதுக்கு நோக்கி வராங்க, அவங்க கையில என்ன ப்ராப்ஸ் இருக்கணும், அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். ஸோ அன்பைரவி மாஸ்டரும் அப்பாவும் ரவிகே சந்திரன் சாரும் மோக்கோ போர்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மோக்கோ போர்ட் சும்மா யூஸ் பண்ணாம அந்த மோக்கோ போர்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டயலாக் ஸ்டோரி இருக்கு. அடி ஒரு பஞ்ச் கொடுத்ததுக்கு இப்படி ஒன்னு வரும், ஒரு ஷாட் வரும். அது சார் டச், அது மணி சார் டச். வா. ஸோ அதுல இப்போ சார் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா சும்மா ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. அந்த ஆக்ஷனுக்குள்ள என்ன ஒரு ஸ்டோரி இருக்கலாம், ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதான் மெயின் மேட்டர். ஸோ அதுதான் நான் லைக் ஒரு ஏடியா நான் பார்க்கும்போது வந்து வாஸ் ஹெல்பிங் ஹிம் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் அண்ட் சீயிங் ஆல் ஆஃப் திட். ஓகே, நம்மளுக்கும் எல்லாமே என்னதான் நம்ம ஹெல்ப் பண்ணி அப்பா அப்படின்னு நம்ம உட்காந்தாலும் அந்த ஷார்ட் நம்ம அந்த மானிட்டரில் பார்க்கும்போது அப்பா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல, இவனால் தான் இந்த டச், இவர் கொடுத்த டச்னால தான் வந்து இந்த ஃப்ரேம் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கலாம். ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு ஒன்று கிடைக்கும் போது அந்த பட் ஒன்லி ஹீ கேன் டூ இட், ஒன்லி மணி சார் கேன் டூ ஆல் ஆஃப் திஸ். அது கூட இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமிங் பேக் டு விண்வெளி நாயகன், உலக நாயகன், விண்வெளி நாயகன், இன்னும் நிறைய வார்த்தைகள் அவருக்கு புதுசாக கண்டுபிடிச்சு போயிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு கிளாப் போர்டு அடிக்கிற மூமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. அஃப்கோர்ஸ் கமல் சாருக்கு நான் கிளாப் அடித்தேன். ஸோ அண்ட் ஆப்வியஸாக நான் மட்டும் இல்லை, எல்லா ஐடிஸும் அடிச்சிருப்பாங்க, எல்லா ஐடிஸும் அடித்தாங்க கிளாப் அவருக்கு. பட் நம்மளுக்கு வந்து நம்ம அடித்து அவர் ஆக்ஷன் சொல்லி அவர் நடிக்கும் போது நம்ம இப்படி உட்காந்துருவோம். ஸோ வீல் ஹைட் இல்லையா, நம்ம கிளாப் அடிச்சோன்னே அப்படியே எங்கேயோ ஓரமாக உட்காந்துருவோம். உட்காந்து அவர் இப்படி பார்க்கும்போது இந்த இதில் பார்ப்போம், இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது அவர் கண்ணு வந்து இப்படி கொஞ்சம் வைடாக ஓப்பன் ஆகிடும், இப்படி ஓப்பன் ஆகிடும். அது இப்படி அவர் பண்றான்னு தெரியல. அண்ட் இந்த இடம் வந்து அவர் நடிக்கிறாரு. ஓகே, திஸ் ஹோல் இந்த இடம், ஏன்னா இப்போ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடி, இங்கே ஃபுல்லாக தாடி. ஓகேங்களா, ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். அது இப்படி அவர் அவ்வளோ ஈஸியாக ஒன்று பண்ணுறாருல, அது இப்படி அது பண்ணுறாரு தான் வந்து நம்ம வியந்து பார்க்கலாம். அந்த அவ்வளோ இப்போ கேமராலேருந்து பார்க்கறது வேற, நம்ம நேக்கட் ஐலேருந்து பார்க்கறது ஒன்று வேற இல்லையா. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி பார்க்கும்போது. எனக்கு என்னன்னா அந்த லைக் இன்டர்வலுக்கு முன்னாடி சிம்பு சாரும் கமல் சாரும் 2 பேரும் மாறி மாறி கழுத்து பிடிச்சிக்கிற ஒரு சீன் வரும். அஃப்கோர்ஸ் சிம்பு சார் சும்மா தான் பிடிச்சிருப்பாங்க,
ரியலா கழுத்தை பிடிச்சா கண்ணு பிதுங்கும் தெரியுமா? Yeah. அந்த ஒரு இதை கமல் சார் கொடுத்திருந்தாங்க. யார் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆமாமா அது அது சிம்பு சாரே சொல்லியிருப்பாரு. ம், அது ம். அப்படி நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே நான் அப்படி பிடிக்கிறேனா பிடிக்கிறதா அப்படின்னு. என்னன்னா இப்போ கமல் சார் இஸ் டிவோட்டட் டு சினிமா. True. பிகாஸ் அவர் அது பார்த்தாலே தெரியும். ம். ஏன்னா இப்போ நாசி சார் வந்து சுடுவார் இல்லையா, காலை சுடும்போது அவர் தான் உண்மையிலேயே விழுந்தாரு, டூப்லாம் பண்ணல. ஓகே. அவர் இங்க சுடும்போது அவர் தான் விழுந்தாரு டமால்னு. அவருக்கு என்ன வயசாகுது அண்ட் அவர் அது பண்றாருல்ல. டூப் தேவல நானே பண்ணிக்கிறேன் ஆமா, அப்படிங்கிற. he did it. அவர் இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட்லாம் கூட நிறைய அவரே பண்ணாரு. ம், ம். கமல் சாரே பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ வயசாகியும் சினிமாவுக்கு இவ்வளோ லவ் இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கார் இல்லையா, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அவர்கிட்ட இருந்து தான் நான் எப்பவுமே பார்ப்பேன், கமல் சார் கிட்ட இருந்து பார்க்க. ஆமா. அண்ட் அவர் பேசுற விஷயங்கள், அவர் வந்து உங்ககிட்ட என்ன வேணா பேசுவார். அவர் உங்ககிட்ட ஒரு 1 hour கூட பேசுவார். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்னா அவர் என்ன வேணா பேசுவார் உங்ககிட்ட. வியந்து கேட்கலாம். அவர் பேசுற விஷயங்கள்லாம் வந்து ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற அந்த மாதிரி. ஆஃப்கோர்ஸ், ஏன்னா எவ்வளோ வருஷமா சினிமாவில் இருக்குல்ல, எவ்வளோ வருஷமா. ஸோ அவர் பண்ண முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸஸ், முன்னாடி இப்போ என்ன கேமராவில் ஷூட் பண்ணாங்க, அபூர்வ சகோதரதாக்கும் இல்லைக்கா என்ன எல்லா படமும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர் தான். வேலை பார்த்தது, கூட ஒர்க் கூட பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணது, கூட பேசினது, பேசினது, அவர் கூட ட்ராவல் பண்ணது, இந்த படத்துல ஒரு ஜேர்னி தான். இப்போ கமல் சாரோட நடிக்கிற ஒரு கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த கதாபாத்திரங்கள்ல அந்த காயல் பட்டினத்துக்காரனா ஒரு 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 ஸ்லாங்ல ஒன்று பேசி, அது எல்லாமே கமல் சார் தான். அப்படியா? ஓகே. அது எல்லாமே அந்த லாங்குவேஜ் கொண்டு வந்ததே வந்து கமல் சார் தான். ஓகே. Because only he can do it and he knows everything. என்ன ஸ்லாங் வேணா தெரியும், ஈஸியா எடுத்துடுறாங்க. ஈஸியா பண்ணுவார். ஹிந்தியில கூட பண்ணுவார், தெலுங்குல கூட பண்ணுவார். அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஜுஜிபி தான் உண்மையிலே சொல்லணும்னா. ஸோ எல்லாமே அவர் பண்ணது தான். ஆப்வியஸாக மணி சார் டச் நிறைய இருந்துச்சு இருக்கும் அந்த பட் கேரக்டர். கமல் சாரோட சேர்ந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா, ஒரு கொலாப், 2 பேர் கொலாப் பண்ணதான் வந்து இந்த ஸ்லாங் வந்தது. எஸ்டிஆர் வந்துடலாம். எஸ். அடுத்த ஒரு நாயகன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலி. அண்ட் அவருக்கு செட், இப்போ சிம்பு சார் கூப்பிடலாம் அப்படின்பாங்க, அவர் செட்டுக்குள்ள வந்தாரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ரொம்ப பயங்கரமான ஒரு ஆரா ஸ்ப்ரெட் பண்ணுவார் செட்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். லைக் ஏன்னா நம்ம டெய்லி காலங்காலத்துல எழுந்து வேலை பண்ணிட்டே இருக்கோம், அப்புறம் திருப்பி தூக்கம் கம்மி, திருப்பி வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப டயர்டாகவே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வென் வி சி சிம்பு சார் கமிங் டு செட் அண்ட் வென் ஹி ஸ்ப்ரெட்ஸ் தட் ஆரா இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி தரும். பா இப்போ வேலை செய்யலாம் அப்படின் மாதிரி ஒரு ஜோன் நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ சிம்பு சார் எப்பவுமே ஒரு சார்மிங், வெரி ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர். இஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. ஒரு சீன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீனுக்கு அவர் மெனக்கடுற ஒண்ணு நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த சீனை எலிவேட் பண்றதுக்கு, அந்த ஒரு ஆக்டிங்ல அவரோட ஸ்கில்ல ஒண்ணு கொடுக்கறதுக்கு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ மணி சார் வந்து ஒரு சீன், அந்த நாளோட சீன் சொல்லுவார், ஃபுல்லா கேட்பாரு. சிம்பு சார் கூட கேட்டு ஓகே அவ்வளோதான் சொல்லுவார். அவ்வளோதான் ஓகே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் கேமராமேன் நிற்பாரு, ஃப்ரேம் இதான் மார்க்கு எல்லாம் சொல்லுவோம், ஆக்ஷன் உடனே டப்னு பண்ணிடுவார். அவர் என்னன்னா, அவர் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பிஹேவியர் இங்கேருந்தும் வந்துடும். ஒரு அமரனா அந்த கேரக்டர் இங்கேருந்தும் வந்துட்டு ரொம்ப கூலாக இருப்பார். அட் த சேம் டைம் ரொம்ப எஸ்டிஆராகவும் இருக்க மாட்டார். அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, அந்த கேரக்டருக்கு இவ்வளோதான் இருக்கணும், எக்ஸ்பிரஷன் இவ்வளோதான் இருக்கணும், அவருக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட் அந்த மூடை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே டெலிவர் பண்ணுவார். அவர் ஃபர்ஸ்ட் டேக்லேயே பண்ணிடுவார். பண்ணிட்டு அப்புறம் சாருக்கு ஏதாவது சின்ன கரெக்ஷன் தான் மட்டும் 2வது வாட்டி இல்லை இப்போ நான் இப்படி பார்த்தேன் இந்த சீன் அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிம்பு சாரோட ஒர்க் பண்ணா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டெசர்ட்ல கார் டிரைவிங், அந்த சேசிங், அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா அதுதான் பயங்கரமா இருக்கும். அதான் ட்ரெய்லர்லயும் சிம்பு சாரோட இன்ட்ரோவுமே அப்படிதான் வந்து காமிச்சிருக்கு, படத்துலயுமே அதுதான். அந்த ஷாட் ட்ரிஃப்ட் அடிச்சு வர்றது, அந்த ஷாட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது எல்லாம் மாஸ்டர்ஸ், மணி சார் அண்ட் எல்லாம் கொலாப் பண்ணி ஒரு ஷாட் தான். சிம்பு சாருக்கு இப்படி ஒரு ஷாட் இருக்கணும், ஒரு இன்ட்ரோ வரணும், அவர் சுட்டதுக்கு அப்புறம் கார் இப்படி திரும்பி போய் சேஸ் ஆரம்பிக்கணும், அதுதான் மெயினா. அண்ட் கொஞ்சம் ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கணும் அந்த சேஸ்ல உள்ளுக்குள்ள. ஏன்னா அது பாட்டும் பாத்தீங்கன்னா ஓமாரா பாட்டு, ஆமா, அதனால அந்த மூட்லயும் இருக்கணும் அந்த ஃபுல் சேஸ். ஸோ எல்லாமே ஒரு கொலாபா பண்ண ஒரு விஷயம் தான். அதுக்கெல்லாம் ஸ்டோரி போர்ட்லாம் வர போட்டோம். ஓகே ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டோரி போர்ட் போட்டு இப்படி இது பண்றோம், ஒரு சேஸா இப்படி பண்ணோம், எங்க இந்த கார் போகணும், இந்த கார் இங்க இடிச்சிருந்தா நெக்ஸ்ட் கார் என்ன ஆகும், அது மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி போர்ட் போட்டு தான் பண்ணோம்.
ராமூர்த்தின்னு ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் Wow. பண்ணாரு, நம்ம Great. ரொம்ப நல்லா பண்ணாரு. உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ அந்த என்ன சொல்றது, கமல் சாருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்க வந்து சஞ்சனாவை லவ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஃப்ரேம்ல வந்து சிம்பு சார் இருக்கிறாங்க, கமல் சார் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, சஞ்சனா இருக்கிறாங்க, அபிராமி மேம் இருக்கிறாங்க. ஆமா, அந்த அந்த இதை பத்தி அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? நர்வஸ்னஸ் கண்டிப்பா இருந்துச்சா? of course. இருந்துச்சு. அது இருந்துச்சு. அட் த சேம் டைம் நாங்க ஒரு ஏடியும், கரெக்ட். நான் வந்து ஃப்ரேம் வச்சோடனே ஆர்ட் ப்ராப்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கா, ஆளுங்க நிக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கா, காஸ்டியூம் எல்லாம் ஓகே, கண்டினியூட்டி ஓகேன்னு இருந்து எல்லாமே பார்க்கணும். ஸோ நான் ஏடியாவும் யோசிக்கணும், ஒரு ஆக்டராகவும் நான் யோசிக்கணும் என்ன பண்ணணும்னு. ஸோ 2 வேலை இருந்துச்சு எனக்கு. நம்ம என்ன பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணோம்னா இறங்கி அடிக்கலாம்டா அப்படின்னு அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு இதுதான் லைஃப்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல பயந்தோம் அப்படின்னா பயந்து யூஸ் இல்லைன்னு தோணுது. இதுக்கு மேல பயந்து யூஸ் இல்லை. எதுவாக இருந்தாலும் வருதோ வரலையோ கேவலமா பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் ஓகே அது கரெக்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். We learn from our mistakes. Always. விண்வெளி நாயகன் முதல்ல என்ட்ரி கொடுக்குற அந்த ஒரு யங் ஏஜ் கமல் சாரோட அந்த இது இருக்குல்ல, போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்த ஒரு சீன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுலயும் அப்பா சார் ரவிகேசன் சார் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த மண்ணு போடும்போது இருப்பாங்க, இங்க இருந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பயங்கரமா இருந்தது ஷார்ட். எல்லாமே நேச்சுரல் தான். ஓகே, எல்லாமே ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணாங்க. ஓகே, எல்லாமே நேச்சுரல் தான். அட் த சேம் டைம் ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் இருந்துச்சு. ஆள்றங்கள நடக்கிற ஒரு விஷயம், ஒரு டீலிங் முடிச்சோடனே அந்த சதானந்த் இருக்க கேரக்டரை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க. மாட்டி விடோடனே போலீஸ் ஷூட்டர் நடக்கும்போது ஒரு தமிழ் பையன் சத்தம் கேட்குது, அப்பான்னு சத்தம் கேட்குது கமல் சாருக்கு. அந்த ஷூட்டர் நோடில் அந்த பையனை போய் காப்பாத்துறாரு. அந்த பையனை வந்து கவசமாக வச்சுக்கிறாரு. அவருக்கு அதை வச்சு தப்பிக்கிறாங்க. அதுதான் கதையோட ஆரம்பமே அப்படிதான். அது ரைட்டிங்லேயே அப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்காக அதுலேருந்து தான் நம்ம அது கோரையாங்க. ஆமாம். அண்ட் அப்புறம் ஸ்லோவாக கேம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டோனில் இப்படி போகலாம் அப்படின்னு. அண்ட் எல்லாமே ஆஃப்கோர்ஸ் விண்டேஜாக இருக்கணும், ஆள் பார்க்க ரெட்ரோவாக இருக்கும். ஆமாம். ஸோ எல்லாருமே காஸ்டியூம்ஸ்லேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் யங்காக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் 2016 ஜம்ப் வரும். 1994 அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நாயகனோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாயகன் கமல் சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒர்க் இருந்தது அந்த இதில். அவரோட டிஏஜிங் நாயகன் தான் ரெஃபரன்ஸாக பார்த்தோம். குருதி பூனல் பார்த்தோம். ஆமாம். ஸோ இதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டு தான் வந்து டிஏஜிங் பண்ணோம். அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவுமே வந்து we had lots of time to do it, so it came out really well. பாட்டு வந்துடலாம். அது எல்லாருமே கொஞ்சம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முத்தமலை சாங் வந்துருமா, விண்வெளி நாயகாவோட ஃபுல் வெர்ஷன் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதர்? பாட்டு பெருசா ஐ திங்க் இது ஜிங்கிஜா மட்டும் தான் ஃபுல் சாங்கா இருந்தது. கொஞ்சம் ஆமா கரெக்ட், ஃபுல் வெர்ஷன் வந்திருக்காது. கொஞ்சம் பாதிக்கு மேல கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டோரி கூடயே டிராவல் ஆகிற மாதிரியான போயிருச்சு. சிசிவி, பிஎஸ் அண்ட் தக் லைஃப்லையும் அதே ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா இப்போது சாங்ஸ் நம்ம கையில் இருக்குது, ஆனால் அந்த மொத்த சாங் நம்ம வைக்கலாம், இருக்குது ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் வச்சா வந்து ரன் டைம் அதிகமாகிடும், ஜாஸ்தி ஆகுது. 3 hours ஆகிடும் படம். 3 hours 10 minutes ஆகிடலாம் சில படம் தான். நீங்கள் ஃபுல் சாங் இப்போ ஏன்னா இந்த படத்தில் வந்து 9 பாட்டு இருக்குது. ஆமாம். நீங்கள் 9 பாட்டு வச்சிங்கன்னா அது 3 hours 20 minutes ஆகிடும் படம். அது இப்படி பார்ப்பாங்க, அப்போ மக்கள் பார்க்க மாட்டாங்க, ஷோஸ் கிடைக்காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னதான் நம்ம கையில் வந்து நல்ல பாட்டு இருந்தாலுமே வந்து we have to be merciless to cut it out. For the film space தான், எல்லாமே for the film தான். படம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுது, கதை வருதா, கதை சொல்கிறோமா, ஃபாஸ்ட்டாக சொல்கிறோமா, கதை போர் அடிக்கலையா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிச்சிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த பாட்டெலாம் வந்து வைக்க முடியல சில இடத்துல. அது ரகுமான் சார் கிட்ட அந்த இது அது அஃப்கோர்ஸ் அது கேட்கணும்ல, பாட்டு இந்த மாதிரி படத்தில் இவ்வளவுதான் வரும், இந்த லெவல்ல இது இந்த மியூசிக் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரும் இன்வால்வ் தான். ஓகே ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை வந்து ஃபுல்லா பிஜிஎம் கொடுக்கறது, ஃபுல்லா ஒரு சாங் கொடுக்குறது, ஃபுல்லா அவர் வந்து அவர் வேலையை பண்ணிட்டாரு. இப்போ டைரக்டரோட சாய்ஸ் தான், அந்த பாட்டு வேணுமா வேணாமா, அந்த பாட்டு வேணும்னா எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணாம், இந்த பாட்டு ஃபுல்லாகவே வைக்கலாம், ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு கரெக்டான விஷுவல்ஸ் இருக்கு அப்படின்னா வைக்கலாம். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அது டீம் ஒர்க் அண்ட் ஃபார் த ஃபிலிம் தான். ஏன்னா படம் தான் பேசணும் கடைசியில். கரெக்ட். ஸோ எல்லாமே ஃபார் த ஃபிலிம் தான். ஆமாம், படம் பேசணும் அந்த மாதிரி. கமல் சாரும் அதுக்கு பெருசா இது பண்ணல. இல்ல மணி சார் தான். மணி சார் சொல்றது அங்க ஆஃப் கோர்ஸ் டைரக்டர்ஸ் கால், டைரக்டரோட கையில எல்லாம் இருந்ததா அது கரெக்ட்டா எல்லாமே டைரக்டர், because he is the captain of the ship. I mean in all films the director is the captain. அவங்க தான் வந்து they have to take a call at the end. சொல்றேன், யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், சினிமாட்டோகிராஃபர் ஒன்று சொல்லலாம், எடிட்டர் ஒன்று சொல்லலாம், மியூசிக் டைரக்டர் ஒன்று சொல்லலாம், ஆக்டர்ஸ் ஒன்று சொல்லலாம். பட் இட்ஸ் ஹிஸ் ஓன் கால் ஆர் ஹர் ஓன் கால். இஃப் அந்த வேணுமா வேணாமா, நாங்கள் கட் பண்ணுவேன், நாங்கள் கட் பண்ணக்கூடாது, அவங்களோட கால் தான்.
த்ரிஷா மேம் பத்தி நம்ம பேசவே இல்லை. என்ன வேணும் உனக்கு, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போ மேம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கியூட்டா பயங்கரமா இருந்தாங்க. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், வெரி ஜோவியல். அண்ட் இந்த மாதிரி ரோலுக்கு ஒத்துக்கிறது ஒரு பயங்கரமான சேலஞ்ச். அவங்களுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு பிஎஸ்ல இருந்து ஒரு பெரிய ஜம்ப் இந்த ரோலுக்கு. ஏன்னா அவங்களுக்கே நிறைய பேர் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும் தான், அவங்களுக்குள்ளேயே இருக்கும் தான் ஆஃப்கோர்ஸ். ஆனால் அவங்க ரொம்ப போல்டாக பண்ணாங்க. அண்ட் அவங்களும் மேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கேமரா ஆக்ஷன் சொன்னாங்கன்னா அவங்க கேரக்டர் போயிடுவாங்க, உள்ள போயிடுவாங்க. அவங்க கட் சொல்லிட்டாங்க அவங்க போய் த்ரிஷா மேமாக இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக, வெரி ஃப்ரெண்ட்லி, என்ன வேணால் பேசுவாங்க, காமாக இருக்கும் அவங்க கூட இருக்கும்போது. ரெண்டு பேர் த்ரிஷாவும் மேமும் சிம்பு சாரும் ஃப்ரேம்ல வரும்போது நமக்கு வெண்ணித்தாண்டு வருவாய் அந்த மூடு. நான்லாம் ரொம்ப போயிட்டேன். நான் பெரிய விடிவி ஃபேன், பெரிய விடிவி ஃபேன். நான் யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும். ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்க எஸ்கேப்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, பிவிஆர்ல ப்ளே அங்க கூட சரி. இன்னும் நம்ம விஆர் மேல ஓடிட்டு ஆமா 14 இயர்ஸா சம்திங் ஏதோ ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷோலாம் போய் பார்ப்பேன் நான் பெரிய விடிவி ஃபேன். ஸோ நான் அந்த பீச் சீன் எடுக்கும்போது இப்போ கூட நான் ரீல்ஸ் பார்க்குறேன், மன்னிப்பாயா சாங்கோட அந்த சீன் போடுறாங்க. எனக்கு அதுதான் ஓடிட்டு இருந்தேன் மைண்ட்ல. ஆஹா விடிவி ஃபேன், வாவ், இதுதான் நான் பார்த்துக்கணும். நான் இது மாதிரி ஃபோனில் பார்த்து இப்போ நேரில் நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் குதிக்கிறான். எவ்வளோ இயர்ஸ், ஆமா ஒரு நியர்லி ஒரு 14 இயர்ஸ் 2010ல வந்து நினைக்கிறேன். 14 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கப்பல்ல திருப்பி பார்க்கும்போது அதே ஒரு ஆரா ஒன்று ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க. அப்படி அதே ஒரு ஆரா, அதே மாதிரி எங்காவும் இருக்காங்க. அதுதான் ப்ரோ எப்படி இந்த மாதிரி இருக்காங்கன்னா தெரியவே இல்லை. ஐயோ சூப்பர், பயங்கரமான கிரேட். ஜோஜுவோட ஒரு மாஸ் ஒன்று, கமல் சாரை சிம்பு சார் இருக்க மாட்டாங்க, கமல் சார் வரும்போது கமல் சார் ஷூட் பண்ணும்போது தலைமை இறங்கிட்டு சோலோவா ஒன்று வந்துட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு வர்ற மாதிரியான ஒரு ட்ரெயின்ல இல்ல, கமல் சார் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கார் சேஸ்ல தலைமை மாசா ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த மேக்கிங் ப்ராசஸ். ஜோஜு அவரோட கேரக்டர் மேக்கிங் ப்ராசஸ். பத்ரஸ் சில பேர் பத்ரோஸ் அது எப்படின்னா வந்து அது கேரக்டரா அவர் தான் வந்தாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரு புல்லட் வாங்கிட்டாங்க, அவர் தான் புல்லட் வாங்காம இருக்காரு அந்த ஆக்ஷன்ல. ஸோ அதனால கார் நிறுத்தினோடனே he had the chance now to go and shoot the other car. ஸோ அவர் இறங்கி ஒன்று பண்ணார் இல்லையா, அது அவரே ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஜெயண்ட் எங்கேருந்து வந்து செவத்துல ஒரு பவரை அப்படின்னு ஒன்று பண்ணி இறங்கி டவுன் சுடும்போது வந்து அது நான் இப்போதான் ஐமேக்ஸ்லயும் பார்த்தேன். நேற்றுக்கு பார்க்கும்போது பயங்கர பவரா, பயங்கர பவர். ஐயோ சான்ஸ் இல்லை. அது ஒரு பிரசன்ஸ் இருக்கு அவருக்கு. ஹி ஓன்ஸ் த ஃப்ரேம். அவருக்கு ஒரு க்ளோஸ்அப்ல வைடு வச்சா கூட ஹி ஓன்ஸ் த ஃப்ரேம். அவர் தனியா தெரிவாரு. அவர் ஒரு ஃபேஸ்ல ஒன்று பண்ணுவார், இப்படிதான் பண்ணுவார். அது பண்ணாலே போதும், அவர் வந்து என்ன இருந்தாலும் இப்படி இருக்கான் அந்த மாதிரி ஒரு ஜோன் வரும் நம்மளுக்கு பார்க்கும்போதே. சொன்னேன் அவரோட எல்லா மலையாளம் படமும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவர் இப்படி திரும்பி இப்படி லுக் விட்டாலே என்ன இருந்தாலும் இப்படி நடிக்கிற மாதிரிதான் இருக்கும். பயங்கரமா இருக்கும், பயங்கரமான ஆக்டர். கமல் சாரே வந்து சொல்லியிருக்காங்களே, நான் பார்த்து பொறாமப்பட்ட ஆக்டர்ஸ்ல நீங்களும் ஒருத்தர். ஏன்னா அவர் வாய்ஸ் ரொம்ப நல்ல வாய்ஸ் அவருக்கு. கமல் சார் சிம்பு சார் கிட்ட அடி வாங்குற அந்த ஒரு அது பெருசா காமிக்க மாட்டாங்களா? அதான் ட்ரூ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. நான் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், இவங்க கிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நோவே, அது எல்லாமே அகைன் ஃபார் த ஃபிலிம் தான். கேரக்டர் படத்துக்காக தான். இந்த ரெண்டு கேரக்டர் இந்த சக்திவேலன் அமரன் கூட என்ன ப்ராப்ளம், அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ்ல சண்டை போடும்போது ரெண்டு வேர்ல்ட் பிளாஸ்ட் ஆகுது, எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது. கரெக்ட். அங்கதான் வந்து ரெண்டு பேரும் வந்து கொட்டிக்கிறாங்க அட் ஈச் அதர். அந்த வயலன்ஸை சொல்றேன், மெயின் வயலன்ஸை கொட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பா தங்கச்சி கேரக்டர் எல்லாமே வரும். ஆமாம், இட்ஸ் ஆல் ஃபார் த ஃபிலிம் தான். எல்லாமே ரைட்டிங் பேஸ் பண்ணி தான் அது. அண்ட் அங்கே வந்து நீங்கள் செட்டில், அதாவது எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி, யாரை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுக்கு கேரக்டராக அந்த அந்த இன்னொரு கேரக்டரை நம்ம அடிக்கணும்னா அடிச்சுதான் ஆகணும். கழுத்து பிடிச்சா கழுத்து பிடிச்சதான் ஆகணும். கழுத்து பிடிக்கணும், கழுத்து பிடிச்சதான் ஆகணும். நம்ம வந்து நடிக்க முடியாது. ஐயோ நீங்க பாவம் அப்படிலாம் பண்ண பார்க்கவே முடியாது. கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டணும், அது பண்ணி தான் ஆகணும். சீனுக்கு தேவை அப்படிங்கிற சீனுக்கு தேவை ஆஃப்கோர்ஸ். ஸோ அவங்க அப்படி கமல் சார் சிம்பு சார் வந்து கமல் சார் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஆக்டர்ஸாக வந்தாங்க, ஆக்டர்ஸாக பண்ணாங்க. வெரி டீசென்ட். ஃபிலிம் செட் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். குருநாதர் சிஷ்யன் அந்த மாதிரியும் ஒரு சோன் வெளியில ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா, பிஹைண்ட் த கேமரா ஒன்று கிரியேட் ஆகும். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேபி இருக்கலாம், ஐயோ அப்படின்னு இருக்கலாம், சாரி சார் அந்த மோட் இருக்கும். ஆனா அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கேரக்டர் அவங்க ரெண்டு பேர் போன விஷயம் விதம்லாம் வந்து ஐயோ அந்த மாதிரி
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா ப்ரோ. தேங்க்யூ ரெட் நூல் சேனல் ஃபார் அகைன் காலிங் மீ ஹியர் அண்ட் தேங்க்யூ சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas.